என்னடா இன்னைக்கு இந்த செம் எக்ஸாம்க்கு நீங்க ஏதாச்சும் படிச்சீங்களா என்ன? டேய் இந்த எக்ஸாம் நான் புக் திறந்து கூட பார்க்கலடா. நீடா? டேய் உங்களுக்காச்சும் எக்ஸாம்ல கதை எழுத தெரியும், எனக்கு அது கூட தெரியாதுடா. என்ன பண்ண போறதே தெரியல. பாத்துக்கலாம் மச்சான். நீ டேய் உங்களுக்கு என்ன எக்ஸாம் ஆச்சு தெரியும், எனக்கு இன்னைக்கு என்ன எக்ஸாம்னு கூட தெரியாதுடா. அப்பனா இந்த எக்ஸாம்ல நம்ம எல்லாரும் ஃபெயில்னு சொல்றீங்க? ஆமாடா. சரி வாங்க எக்ஸாம் போவோம். இந்த क्वेश्चन பேப்பர் ஈஸியா கேட்டிருக்காங்களா டஃபா கேட்டிருக்காங்களா கூட நமக்கு தெரியலையே. அந்த லட்சணத்துல இருக்கும். சரி ஒரு தூக்கத்தை போடுவோம். சார் அடிஷனல் பேப்பர். அடிஷனல் பேப்பரா? டேய் இந்த எக்ஸாம் நான் புக் திறந்து கூட பார்க்கலடா. இந்தாப்பா. டேய் காட்டியானே புக்கே திறந்து பார்க்கலன்னு சொன்னீடா. இவனை போய் நம்பினா பாரு. சார் எக்ஸ்ட்ரா பென் இருக்கா? எக்ஸ்ட்ரா பென்னா? டேய் உங்களுக்காச்சும் எக்ஸாம்ல கதை எழுத தெரியும், எனக்கு அது கூட தெரியாதுடா. சார் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பேப்பர் இருக்கா? எக்ஸ்ட்ரா क्वेश्चन பேப்பரா? உங்களுக்கு என்ன எக்ஸாம் ஆச்சு தெரியும், இன்னைக்கு என்ன எக்ஸாம் கூட தெரியாதுடா. தம்பி எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பேப்பர் இல்லப்பா. அப்படியா? அப்பனா இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்க எல்லா ஆன்சரையும் எழுதிட்டேன். அவ்வளவுதான், இந்த சப்ஜெக்ட்லயே சிஸ்டம் தான். இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸும் படிக்கலன்னு சொன்னானுங்கண்ணா, தயவு செய்து அவனுக்குலாம் நம்பாதீங்க. சார் ஒரு பேப்பரை ஒருத்த எப்பதான் முடியுது, அதை மொத்தமா விடுங்க. இந்த क्वेश्चन பேப்பரை எழுதி விட்டு போவோம்.